சூப்பரா மணக்க மணக்க நம்ம ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்க ஹோட்டல் வச்சிருந்தா இதே ஸ்டைல்ல செய்யுங்க. இதை சாப்பிட்றதுக்காகவே உங்க ஹோட்டலுக்கு வருவாங்க. இதுல போட்டிருக்கிற மசாலா எல்லாமே நம்ம கிட்ட கிடைக்குங்க. ஸோ எந்த கெமிக்கலுமே இல்லாத பியூரா செய்யறது. வேணுங்கிறவங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ணலாங்க. ஆட்டு ஈரல் சாப்பிடும் போது நமக்கு நல்லா ரத்தம் ஊறுங்க. ஸோ ரத்த சோகை இருக்கிறவங்க, அதிகமா உதரப்போக்கு இருக்கிற பெண்கள், இந்த மாதிரி ரத்த குறைபாடு இருக்கிற எல்லாருமே இந்த ஆட்டு ஈரல் எடுத்துக்கலாங்க. ஆஹா, பார்க்கவே அப்படியே சாப்பிடணும்னு தோணுதில்ல. அது இந்த சூடு ஆறுறதுக்குள்ள அப்படியே சூடான சோறுல போட்டு 2 உருட்டு உருட்டி சாப்பிட்டா சொல்லணுமா என்ன, சொர்க்கமே தெரியும். வேற மாதிரி எப்படி கிருஷ்ணா செஞ்ச எனக்கு சட்டி தான் மிஞ்சம். ஹாய் சிஸ்டர், உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் நான் பிரியாணி மசாலா உங்கள்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணேன். சீரியஸாக இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு பிரியாணி நான் பண்ணதே கிடையாது. நிஜமாலே என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படி ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் கூட எனக்கு சாப்பிடவே பிரியாணி இல்லை, அந்த மாதிரி போயிடுச்சு சிஸ்டர். அந்த அளவுக்கு சாப்பிட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸு 2 பேரும் வந்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு வேணும், நீ கண்டிப்பாக எனக்கு வாங்கி கொடு. இப்போ அவங்க 2 பேருக்கு தான் ஒரு பேக்கெட் போட்டிருக்கேன். எதுவுமே நான் ஆட் பண்ணல, நீங்கள் சொன்ன மாதிரி தான் பண்ணேன் ஆக்சுவலி. ஆனால் 2-3 ஸ்பூன் சொன்னீங்க, அது ஏற்ற மாதிரி தான் சிஸ்டர் ஆட் பண்ணேன். சீரியஸாக செம்மையாக இருந்தது. தேங்க்யூ சிஸ்டர். சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா. இதை நான் எப்படி செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, நான் போடுற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வெப்சைட்டும் ஓபன் பண்ணியாச்சு. ஸோ குக் வித் சங்கீதா வெப்சைட் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் மூலியமாவும் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆட்டு ஈரல் வறுவல். பட் ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்ப ஆட்டு ஈரல் வறுவல் செய்யறதுக்கு நான் 1 கிலோ ஆட்டு ஈரல் எடுத்து வச்சிருக்கேங்க. இது ரொம்ப சாஃப்டா சீக்கிரமா குயிக்கா வெந்துருங்க. இப்ப இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, எல்லா ஈரலும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது நல்லா தண்ணியில் அலசி எடுத்துட்டு வந்துடுறாங்க. நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது கழுவும் போது இதிலே 2 டீஸ்பூன் தயிர் போட்டு நல்லா 3-4 வாட்டி அலசிட்டு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். தயிர் போட்டு கழுவும் போதும் இதுல இருக்கிற கவுச்ச ஸ்மெல் போயிடுங்க. இப்போ இதுல தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்க உங்க தேவைக்கு ஏற்ப குடி குறைச்சும் போட்டுக்கலாங்க. ஈரலுக்கு அதிகமா உப்பு பிடிக்காது, ஸோ பார்த்து போட்டுக்கோங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் தனி மிளகா பொடி எடுத்து வச்சிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். ஸோ மிளகா பொடியும் உங்க காரத்துக்கு ஏற்ப கூடி குறைச்சி போட்டுக்கலாங்க. நம்ம இதுல மிளகு தூளும் போடுவோம், ஸோ அதனால மிளகா பொடி ரொம்ப ஓவரா போட வேண்டாம். அடுத்தது மல்லித்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுலேயே மட்டன் மசாலா பொடியும் 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ரொம்ப சுவையா இருக்குங்க மட்டன் மசாலா பொடி போடும்போது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை இலையை போட்டுக்கலாம். இதிலே 1 டீஸ்பூன் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பெசரி கொடுத்துடலாங்க. இந்த மசாலா இந்த ஈரலுக்கு அவ்வளோ ருசி கொடுக்கும். மட்டன் லிவரே பிடிக்காதுங்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போதும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, நல்லா இப்படி பெசரி கொடுத்தா போதும். இப்போ இது ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சிடலாங்க. மீடியம் மணல்ல இது வேகட்டும். இது நல்லா சூடானதுக்கப்புறம் கிளறி கொடுக்கலாம். இப்போ கிளறி கொடுத்துடலாம். அடுப்பணல் ஃபுல்லாக இப்போ கம்மி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப நிறைய ஊற்ற வேண்டாம். மீடியம் மணல்லே இது வேகட்டுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. மீடியம் மணல்லே வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்பயே வாசனை கமகம்னு இருக்குது. இதிலேருந்து தண்ணி வெளியில் வந்திருக்கு. இந்த தண்ணி கொஞ்சம் வற்றி வரட்டுங்க. மீடியமான அனல்லே வேகட்டும். இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாது. இது க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி வத்துட்டும். இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. இடையில கிளறி கொடுக்கணுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. தண்ணி ஓரளவுக்கு இழுத்துருச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ இப்படி கொஞ்சம் தண்ணி இருக்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 3/4 வெந்துடுச்சு. இன்னும் 1/4 இதுக்கு தாளிக்கும் போது நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிடலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வறுவலுங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. இப்போ தேவையானதெல்லாம் போட்டுக்கலாங்க. அடுப்பணல் ஃபுல்லாக கம்மியாக இருக்கட்டும். சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் இதிலே போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 கொத்து போட்டுக்கலாம். 2 மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அடுத்தது சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி எடுத்து இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, ரவுண்டாக இதிலே கொட்டிடலாம். இப்போ அடுப்பணல் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ இதை கிளறி கொடுத்துடலாங்க.
இந்த வெங்காயம் நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கலாம். இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் நிறையா போடணும், அப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா பிங்க் கலராக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிட்டா போதும். ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். அப்படியே ஒரே ஒரு கிளறிக்கலாம். அங்கங்கே நான் காரம் போடுறேன், ஐயோ இவ்வளோ காரமா அப்படின்னு சொல்லாதீங்க, அளவாக கொஞ்சமாக போடணும். அடுத்தது பழமாக பெருசாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணியிருக்கேன், இப்போ இதுவும் போட்டுடலாங்க. தக்காளி போடாமல் கூட செய்யலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் கொஞ்சமாக தக்காளி போட்டோமா ஜூஸியாக இருக்குங்க. இதுவும் கிளறி கொடுத்துடலாம். அரை டீஸ்பூன் இதிலே தூள் போட்டுக்கலாம். இப்போ கிளறி கொடுத்துடலாம். இது நல்லா வேகட்டுங்க. தக்காளியும் பச்சை மணம் போகிற வரைக்கும் வதக்கியாச்சுங்க. இனிமேல் நம்ம வேக வச்ச ஈரலை இதிலே கொட்டிடலாம். அப்படியே கடாய் கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ கிளறி கொடுத்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதில் ஃபைனலாக தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். மிளகு தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சும் போட்டுக்கலாம். சீரகத்தூள் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இப்போ நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. இதை அப்படியே ஒரு கிளறி கொடுத்துடலாம். பெப்பர் போட்டதுனால அப்படியே டார்க் கலராகவும் வரும். இது நல்லா இன்னும் கொதித்து வேகும் போது நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ இதுலேயே 5 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி போடும்போதும் ரொம்ப வாசனையாக சுவையாக இருக்கும். இப்போ இதுவும் சேர்த்து கிளறி கொடுத்துடலாம். பூண்டு போட்டு நல்லா கொதிச்சிடுச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அப்படியே கதன்னு இருந்தால் போதும். இப்படி லேசாக கிரேவியாக இருக்கணும். அப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவர் ட்ரையாக இல்லாமல் இருக்கும். லிவரும் இந்நேரம் வெந்திருக்குங்க. ஸோ பார்க்கும் போதே எனக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாம். அடுத்தது ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் போட்டுக்கலாம். விருப்பப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. ஸோ நான் கொஞ்சம் தான் போடுறேன், அப்புறம் காரம்னு சொல்லாதீங்க. இப்போது கருவேப்பிலை இலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இது கருவேப்பிலை கொஞ்சம் இல்லை நிறையாவே போடணும். இப்போ அடுப்பணல் ஃபுல்லாக வச்சு அப்படியே நல்லா 2 கலர் அப்படியே ஒரே ஒரு கொதிச்சு வரட்டும். இப்போ லாஸ்ட்டாக இதில் அரை கைப்பிடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலையும் போட்டுடலாங்க. அவ்வளோதான், ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிடலாம். அப்படியே நல்லா ஒரு கிளறிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக மணக்க நம்ம ஆட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்தலாம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஈரலில் எப்பயுமே ஒரு கவுச்சி ஸ்மெல் இருக்கும். ஸோ அதுக்காகவே நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. பட் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்படியே ரத்த சோகை இருக்கிறவங்களாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். ஒரே வாரத்திலே ரத்தம் நல்லா ஊறி இருக்கிறது, உடம்பு நல்லா தெம்பாக இருக்கும். ஸோ இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை எடுத்துக்கலாங்க. எனக்கெல்லாம் உதிரப்போக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால நான் வாரத்துக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இது அதே மாதிரி சோரொட்டிலாம் மெயினான டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கவுச்சி ஸ்மெல் தெரியாமல் செய்கிறதான் இதோடைய முழு திறமைன்னு நான் சொல்லுவேன். ஸோ வீடியோவில் நான் சொன்ன அளவு குறிப்பாக அப்படியே அதே மசாலாவோடு செய்யுங்க, சூப்பராக இருக்கும். நான் இதில் போட்ட அத்தனை மசாலாவும் என்னுடைய மசாலா நானே பண்ணது. ஸோ அது ரொம்பவே இதுக்கு ஒரு பெரிய சுவை கொடுக்கும். இப்போ டேஸ்ட் பார்த்துருமா, அப்படியே பார்க்கும்போதே எனக்குலாம் நாகு எச்சு ஊறிடுச்சு. ஓ மை காட், எப்படாப்பா சாப்பிடுவோன்னு இவ்வளோ நேரம் நான் காத்துக்கிட்டே இருந்தேன். அதுவும் இந்த சூடு ஆறுறதுக்குள்ள அப்படியே சூடான சோறில் போட்டு 2 உருட்டி சாப்பிட்டா சொல்லணுமா என்ன, சொர்க்கமே தெரியும். வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போ கடாய் சோறு சாப்பிட்லாங்க. இப்போ இதிலே கொஞ்சம் ஈரலும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா பெசரிக்கலாம். பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தோணியிருக்கும். என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்க இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. இந்த ஈரல் பாருங்கள், அப்படியே சூப்பராக வந்திருக்கு, மாவு மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ ஈரல் சோறு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்றலாம். ஓ மை காட், வேற மாதிரி ஓ மை காட், சத்தியமா சொல்றேன், சொர்க்கமே தெரியுதுங்க. அம்புட்டு ருசியா இருக்கு. வாட்டிய மசாலா அப்படின்னு கண்டிப்பா எல்லாரும் பாராட்டுவீங்க. நான் சொன்ன அதே ஸ்டைல்லே பண்ணுங்க, அவ்வளோ ருசியா இருக்கு. அது இரும்பு கடாயில பண்ணும்போது இன்னும் தனி ருசி. பட் இரும்பு கடாயில பண்ணும்போது உடனே வேற பாத்திரத்துக்கு மாத்திடணும். என்னால் சத்தியமே விட முடியல, அம்புட்டு ருசியா இருக்கு.
அப்பா சான்ஸே இல்லை. சும்மா காரம் சாரமா, அதே மாதிரி ஓவர் காரமா இல்லை. நிஜமா சொல்றேன், ஹோட்டல் வச்சிருந்தீங்கன்னா இதே ஸ்டைல்லே பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ரேட் வச்சாலும் இதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ ருசி இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல இன்னும் நீங்க நம்மளை ஃபாலோ பண்ணாம இருந்தா ப்ளீஸ் உடனே போய் ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். Until then, see you, baba. Love you all. சட்டியா செஞ்சாலும் ஒண்ணு கூட மிஞ்சாது. வேற மாதிரி எப்படி இருக்கு கிருஷ்ணா? நல்லா இருக்கா? ஓகே, தேங்க்யூ. சோறோட வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தியோட வச்சு சாப்பிடலாம், இட்லியோட, தோசையோட, பரோட்டாவோட எல்லாத்துக்கூடயும் அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை எது கூடயாவது வச்சு தொட்டு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். செஞ்ச எனக்கு சட்டி தான் மிஞ்சம். எல்லோரும் சைடில் வந்து ஒவ்வொரு வகையாக வாங்கிட்டு போயிட்டாங்க. பாருங்கள், உங்களுக்கும் இப்படி தான்.